என் அன்பு குழந்தையே, என்னிடம் கேட்பதை நிறுத்திவிடாதே. அதே போன்று இறைவன் எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே. எனக்கு கொடுப்பதெல்லாம் பெரிதல்ல, ஆனால் எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு மட்டுமே தெரியும். அதனால் தான் நான் உனக்கான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டி இருந்தது. அதை சரியான நேரத்தில், சரியான தருணத்தில், சரியான நபரிடத்தில் நிச்சயம் தந்து விடுவேன். அதற்குள்ளாகவே பயப்பட்டு விடுகின்றாய். கிடைக்காமல் போய்விடுமோ என்று பதற்றப்பட்டு விடுகின்றாய். அதிகமாக யோசித்து யோசித்து உன்னை நீ குழப்பிக் கொள்கின்றாய். ஒன்றை புரிந்து கொள் மகளே, அச்சம் உயிரை குடிக்கும். அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும். இதனால் நாம் ஜெயித்து விடுவோம். நான் நானாக இருக்கப் போகின்றேன் என்று உன்னுடைய மனதை சோதனையை எதிர்கொள்ள தயார்படுத்து. இதுதான் முதற்படி. என்னுடைய அப்பா யாரை போலவும் நடித்தவர் இல்லை. அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர். அவர் என்னோடு இருக்கின்றார். நான் என்னுடைய அப்பாவின் பிள்ளை. நான் பிறர் நடுவே தனித்துவத்துடன் இருக்கின்றேன். நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல, என்னுடைய அனுபவம். அனுபவித்ததெல்லாம் கஷ்டமல்ல, சோதனை. இதிலும் நான் ஜெயிக்கத்தான் போகின்றேன். நான் தோற்க பிறந்தவள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நீயே கூறிக்கொள். நீ இவ்வாறு கூறிக்கொள்ளும் போதெல்லாம் உன்னுடைய மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாவதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும். நாம் தோற்று போய் களைத்து போக நாம் சாதாரண பிறவியல்ல. தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மாவை கொண்டுள்ள என் அப்பாவின் பிள்ளை என்று உன்னுடைய மனம் அப்போது சொல்லும். நீ என்னிடம் கேட்பது அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன். நீ இதற்கு முன் கேட்ட எத்தனையோ விஷயங்களை உடனுக்குடன் செய்து கொடுத்தும் இருக்கின்றேன். அதை நீ உணர்ந்தும் நன்றி கூறி இருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது நீ கேட்பது தாமதம் ஆகிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நீ கேட்பதை நிறுத்தி விடாதே. ஏனென்றால் உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். எந்த தருணத்திலும் உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறுத்தி விடாதே. காத்திருந்து சோர்ந்து விட்டது, கேட்டு கேட்டு சலித்து விட்டது, வாழ்க்கை வெறுத்து விட்டது, மனம் விரக்தியானது என்று எந்த காரணத்தையும் சொல்லி உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறுத்தி விடாதே. நான் கேட்டால்தான் தருவீர்களா என்று விதண்டாவாதம் கொள்ளாதே. தாய் கூட பிள்ளை அழும்போதுதான் பால் ஊட்டுவாள். அதுபோல உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ கேட்டுக்கொண்டே இரு. நிச்சயம் நான் அதை உனக்கு கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, மனதில் எந்த குற்ற உணர்ச்சியோடும் இருக்காதே மகளே. நீ எந்த தவறும் நிச்சயமாக செய்துவிடவில்லை. உன்னுடைய மனதிற்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இனி மங்களங்கள் துவங்க போகின்றது. மகிழ்ச்சியோடே கேள் மகளே. இங்கே யார் தவறு செய்யாமல் இருக்கின்றார்கள்? தவறுகள் செய்யாமல் யாரும் சரியான மனிதர்களாக இருக்க முடியாது. தோல்விகளை சந்திக்காமல் உன்னால் வெற்றியை பெற முடியாது. சோகத்தை உணராமல் உன்னால் மகிழ்ச்சியையும் உணர முடியாது. அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதே. ஒன்றை விட்டு ஒன்றை பெற முடியாது. வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருக்கின்றது. நீதான் அதை அனுபவிக்காமல் எதையோ தேடி தேடி ஒவ்வொரு பூக்களாக இழந்து கொண்டிருக்கின்றாய். இதை புரிந்து கொள். நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யும் போது நல்லவன் ஆகின்றாய். ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும் போதுதான் தீயவன் ஆகின்றாய். எனவே உன்னை நீ மற்றவர்களுக்கு நிரூபிப்பதை இத்தோடு நிறுத்திவிடு. உனது புத்திசாலித்தனம் தான் உனக்கு நோயாகவும் இருக்கின்றது. அதி புத்திசாலியாக இருக்க தேவையில்லை. எப்பொழுதும் எதையும் அளவோடு நிறுத்திக்கொள். உச்சம் வரை ஆராய்ந்து கொண்டே செல்லாதே. கொஞ்சம் முட்டாள்தனமும் கொஞ்சம் ஞானமும் போதும். இதன் சரிவிகிதம் உன்னை புத்தனாக்கிவிடும். தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது, அது திட்டம் போட்டு செய்வது.
தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம், ஆனால் நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. எனவே உன்னிடம் விதண்டாவாதம் செய்பவர்களை ஒதுக்கிவிடு. நிமிர்த்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல, சிலரின் எண்ணங்களையும் அவர்களின் குணங்களையும் தான். எனவே தவறு செய்பவர்களை நீ திருத்த முயற்சிக்காதே. அது உன்னுடைய வேலையும் அல்ல. உன்னுடைய மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி சென்றுவிடு. அவர்களிடம் எந்த பேச்சுவார்த்தையும் உனக்கு தேவையில்லை. அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றேன் அல்லது பழி வாங்குகின்றேன் என்றெல்லாம் உன்னுடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்துக் கொண்டிருக்காதே. இவர்களையெல்லாம் புறக்கணித்து செல்வதே உன்னுடைய அதி புத்திசாலித்தனமாகும். இது மாதிரியான உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறும் செய்யவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று உன்னை நீ அறிந்தாயோ, என்று நீ என்னை அறிந்து கொண்டாயோ, அன்று முதலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. உன்னுடைய வினைகள் தீர்க்கப்பட்டு விட்டன. இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் உன்னுடைய மனை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள் என அனைத்தையும் என்னிடம் தெரிவித்துவிட்டு எப்படி நான் வாழ்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, என்னுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைத்து நானும் சில கனவுகள் வைத்திருக்கின்றேன். அதன் பொருட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் என்றோ எழுதிவிட்டேன். அதற்கு தகுந்தபடி காய்களை நான் நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்தும் நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா நீ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் நான். எனவே நீ எதற்காகவும் எந்த நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பேற்க வேண்டாம். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் வழங்குவதற்கு நான் தயாராகத்தான் உள்ளேன். ஆனால் அதில் சில நியாயங்கள் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு நீ தகுதியானவளாக இருக்க வேண்டும். உனக்கும் அது தகுதியாக இருக்க வேண்டும். இத்தனை வழிமுறைகளை அலசி ஆராய்ந்த பிறகுதான் உனக்கு தர வேண்டியதை, நல்லவற்றை மட்டும் வடிகட்டி உனக்கு நான் தர ஆசைப்படுகின்றேன். அதற்காக நீ விரும்புவதை அனைத்தையும் நான் தராமல் உன்னை அழ வைக்க மாட்டேன். உன்னை ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். நல்லது கெட்டது என அனைத்தையும் உனக்கு புரிய வைக்க வேண்டியது இந்த தகப்பனின் கடமையல்லவா? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டியதையும் உனக்கு தக்கவற்றையும் நீ என்னிடம் கேட்கும் பொழுது சற்று தாமதமே ஆனாலும் அதை நான்